சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் சரித்திர புஸ்தகம். அதுக்கு பேரே சரித்திர புஸ்தகம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 10 ஜெப குறிப்பை நான் சொல்ல போகிறேன். முதல் ஜெப குறிப்பு, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் புஸ்தகனாவே சபை சரித்திரம், சர்ச் ஹிஸ்டரி சொல்லுவாங்க அந்த புஸ்தகத்தில். அப்போ அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 10 ஜெப குறிப்பு இருக்குது. முதல் ஜெப குறிப்பு, சபை பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்க வேண்டும். வசனம் ஏதிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. மறுபடி சொல்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4. இவைகள் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கிற ஆதி அப்போஸ்தலர்கள் சபையில் மேலான வல்லமை தரப்பட்ட ஜெபம் இருந்தது. சாட்சிக்கான தைரியம் இருந்தது. ஆவியால் நிரம்பின வாழ்க்கை. சபைனா பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் வாழ்வீங்க. இதெல்லாம் என்ன? பரிசுத்த ஆவியில் ஒரு சபை நிரம்பணும். பரிசுத்த ஆவியில் நீ நிரம்பணும். ஆதி அப்போஸ்தலர் சபையில் இந்த பரிசுத்த வல்லமையால் ஜனங்க ஜெபப்பட்டாங்க. இப்போ இந்த முதல் காரியம், பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கிறோம். இதுக்கு நாம் என்ன ஜெபிக்கணும்? எல்லாம் கை வைத்து போக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நான் சொல்ல கர்த்தாவே பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி உங்களுக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்க. அவ்வளோதான். முதல் முடிச்சிட்டேன். இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு வாரம் ஆயத்தமாகி அது பைபிள் ரெஃபர் பண்ணி இன்றைக்கி சபை போன வாரம் மாதிரி அது மாதிரி ஜோம் பண்ணி, ஏன்னா இது பிரயோஜனமாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ சபை பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிக்கணும். சபை பரிசுத்த ஆவியில். ரெண்டாவது காரியம், ஒரு மனதுடன் ஜெபிக்கும் சபைக்காக. சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் ஆதாரம் அப்போஸ்தலர் 1:14, அப்போஸ்தலர் 4:24. சபையில் ஒற்றுமை ஒன்று இருக்கணும். சபையில் ஒரே இருதயம் ஒரே மனசு இருக்கணும். அப்போ தான் சபை வளரும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் சபைகள் இதை காமிச்சாங்க. ஜனங்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு காமிச்சாங்க, விதவைகளுக்கு காமிச்சாங்க, முதியவர்களுக்கு காமிச்சாங்க, ஊழியக்காரனுக்கு காமிச்சாங்க. அப்போ சபையில் ஒற்றுமை இருக்கணும். இதை கெடுக்கிறவன் பிசாசு, அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. சபையில் ஒற்றுமை மட்டும் இருந்தால் போதாது, ஒரே இருதயம் ஒரே மனசு இருக்கணும். அப்போ தான் சபை வளரும். இது கூறு போடுகிற பிசாசு வளர்கின்ற சபையை, வளர்ந்து கொண்டிருக்கிற சபையை எந்த ரூபத்திலாவது விசுவாசிக்கும் பகைமை ஏற்படுத்துவான். ஊழியக்காருக்கும் விசுவாசிக்கும் பகை ரொம்ப ஞானமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் பேச்சில் முழங்காலிட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நேற்று ஜோமன சனிக்கிழமை சபையில் ஒரு மன ஒற்றுமையை கெடுக்கிற, ஐக்கியத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் சபை விட்டு வெளியேறணும். அப்போ சபையில் ஒரு மனதனுடைய சபை ஜெபிக்கணும். அதுக்கு என்ன ஜெபம்? கை வைத்து போகலாம். எங்கள் சபையில் எங்கள் சபையில் பிரிவு இல்லாமல் ஒரு மன ஜெபாவி அழியுங்கள். அப்போ நமக்குள்ளே எந்த வேற்றுமை இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். நம்மலாம் ஒரு குடும்பம். அந்த சிந்தனைக்குள்ளே தான் சபை வளரும். அநேக மக்களுக்கு சாட்சி. அப்போ ரெண்டாவது காரியம்னா, சபையில் ஒரு மனதில் கூட சபை இருக்கணும். ஒற்றுமை, ஒரே இருதயம் ஒரே மனம். மூன்றாவது காரியம், தேவ வார்த்தையை தைரியமாக சபை அறிவிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ வார்த்தையை தைரியமாய் சபை அறிவிக்கணுங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் சபையில் செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? பேதுரு யோவானை புடிச்சிட்டாங்களா? கவனிங்க. அவன் சொல்கிறாங்க, இனி நீ இந்த பக்கமே வரக்கூடாது. அவன் சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற, நாங்கள் என்ன கேட்குறது? தைரியமாக சொன்னாங்க. எங்கே இயேசுவின் நாமத்தை சொல்லாமல் நீ என்ன வேணான்னு பண்ணு, இயேசு நாமத்தை சொல்லி அவன் தைரியமாய். உங்களால் உங்கள் கிராமத்தில் தைரியமாக சொல்ல முடியுமா? எதிர்ப்புந்தான் வந்துடுங்க. ஆன்னு சொல்லார், எதிர்ப்புந்தான் வந்துடுங்க, பக்கத்து படந்து போகின்றார். அப்போ சுவிசேஷம் சொல்ல சபைக்கு தைரியம் வேண்டும். பயமில்லாத சுவிசேஷம், தைரியமான பிரசங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டுங்க பார்க்கலாம்.
பயம் இல்லாமல் சுவிசேஷம் சொல்லணுங்க. தைரியமாக பிரசங்கம் பண்ணும். அதுக்கு என்ன ஜெப குறிப்பு? பயமில்லாமல் உமது வார்த்தையை அறிவிக்க தைரியம் தாரும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பயமில்லாமல் சொல்லுங்க. பயமில்லாமல் உமது வார்த்தையை அறிவிக்க தைரியம் தாரும். ஆண்களை மாற்ற கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்களை மாற்ற கை வச்சு சொல்லுங்க. ஐயா, பயமில்லாமல் உமது வார்த்தையை அறிவிக்க தைரியம் தாரும். பெண்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. நான்காவது காரியம் அடையாளங்களும் வசனம். அப்போஸ்தலர் 4:29-31 வீட்டில் படிங்க. அப்போஸ்தலர் 4 எல்லாம் வசனத்தோடு கூடிட்டுது. அப்போஸ்தலர் 4:29-31 இது ஏன் சொன்னால் சபை வளரப்போகுது. சபையின் தரிசனம் 1000 ஆத்துமாக்கள். ஊழிய பிள்ளைங்க எழும்பிட்டீங்க, ஊழிய செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இனி சபை வேகமாக வளரும். உங்களுக்குன்னு ஒரு சபையில் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கணும். ஒரு 10 பேர் கூடுகிற ஒரு கிராமத்தில் நீங்கள் ஜெபக்குழு ஏற்படுத்தணும். அங்கே போய் ஜெபிக்கணும். நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் ஆத்துமா. ஒரு ஆத்துமா கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் தான் பின்தொடர் ஊழியம் செய்யணும். அவங்க ஆண்டுக்குள் வழி நடத்தணும். அல்லேலூயா. நான்காவது காரியம் அடையாளங்களும் அற்புதம் சபையில் நடக்கணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இது நடந்தது. அடையாளங்களும் அற்புதம் நடந்தது. வசனம் ஆதாரம் அப்போஸ்தலர் 3:6-8, அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலர் 14:3. மறுபடியும் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 3:6-8, அப்போஸ்தலர் 5:12, அப்போஸ்தலர் 14:3. நோயாளிகள் குணமடைஞ்சாங்க, தேவன் மகிமைப்பட்டார். அப்போஸ்தலர் 3:6-8 வரைக்கும் இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். சபையிலே அடையாளம் நடந்துச்சா, அற்புதம் நடந்துச்சா? இப்போ நம்ம சபையில் நடக்கணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும், என்னை பயன்படுத்தணும். அப்போஸ்தலர் 3:6-8 ஒருத்தர் படிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. தூக்கிவிட்டான். உடனே கால்களும் முரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையிலே அற்புதாட்சி நடக்கணும். அடுத்தது 5வது தாராள மனமும் வாழ்வு இருக்க வேண்டும். நாங்கள் இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் சபையில் இருந்தது. தாராள மனசு இருக்கணும், தியாக வாழ்வு இருக்கணும். அப்போஸ்தலர் 2:44-45, அப்போஸ்தலர் 4:32-35, அப்போஸ்தலர் 2:44-45, அப்போஸ்தலர் 4:32-35. ஏழைகளுக்கு அக்கறை, சுயமில்லாத வாழ்க்கை. ஏழைகள் மேல் அக்கறை கொள்ளணும். விதவைகளை பார்க்கணும். சபையில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் விதவைகளை விசாரித்தாங்க. ஏழைகளை நீங்கள் விசாரிக்கணும், இளம் விதவைகளை விசாரிக்கணும், அப்பா அம்மாவை விசுவாசிக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கண் பார்வை, கால் பார்வை, கையில்லாத ஊனமுற்றவங்களை விசாரிக்கணும். 2வது சுயநலமில்லாத வாழ்க்கை. சுயநலமில்லாமல் வாழ்க்கை. என் குடும்பம் என் பிள்ளை கிடையாது, மற்றவர்கள் நம்ம பகிர்ந்துருக்கணும். இதுக்கு என்ன ஜெபிக்கணும்? தியாகம் செய்யும் இதயத்தை எங்களுக்கு கொடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். 4வது காரியம் என்ன சொன்னேன்? இன்றும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்றும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யணும். அடுத்த குறிப்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 6வது காரியம் ஞானமும் பரிசுத்த வாழும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஞானமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஞானம் இல்லாமல் நம்ம எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறோம். ஊழியக்காரன் முதற்கொண்டு சபையின் மூப்பர்கள், வாலிப பிள்ளைங்க, புத்தி அறிவு ஞானம் இல்லாமல் எவ்வளோ காரியம் செஞ்சு தோற்று போயிருக்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஞானமும் இருந்து பரிசுத்த வாழ்க்கைச்சு. அதுக்கு ஆதார வசனம் அப்போஸ்தலர் 6:3-10, அப்போஸ்தலர் 6:3-10 வசனம். ஞானத்தால் நிறைந்த தலைவர்கள், பரிசுத்த சாட்சி. ஞானத்தால் நிறைந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்ல ஞானமாக பேசுவாங்க. அவங்க சொல்கிற புத்திமதியை கேட்கணும், மூப்பருடைய ஆலோசனை கேட்கணும். அடுத்தபடி பரிசுத்த சாட்சி, இதை கர்த்தர் எதிர்பார்க்குறார். ஜெபம், ஞானமும்
பரிசுத்த ஆவி நிறைந்த வாழ்க்கை தாரும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானமும் பரிசுத்த ஆவி நிறைந்த வாழ்க்கை தாரும் சொல்லி ஜெபிக்க. இது சபையில் இருக்கணும். சபைனா எங்கிட்ட இருக்கணும், உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் போகிற சபைக்கு இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கணும், உங்கள் தேசத்தில் இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நாம் மகிமை. அடுத்த காரியம் கர்த்தர் 7 உபத்திரவங்களில் விடுதலை ஆக்கக்காக. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் உபத்திரப்பட்டாங்க, விடுதலை ஆக்கினாங்க. அப்போஸ்தலர் 12:5-11, அப்போஸ்தலர் 16:25-26, அப்போஸ்தலர் 12:5-11, அப்போஸ்தலர் 16:25. இந்த வசனம்லாம் நீங்கள் வீட்டில் படிங்க. சண்டே ஈவினிங் இப்போ படிங்க, இடைப்பட்ட நாட்கள் படிங்க. உபத்திரவங்களை விடுதலை ஆக்கினாங்க. சங்கிலிகள் உடைஞ்சது, கதவுகள் திறந்தது. பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் சிறைச்சாலையில் வச்சாங்க, கதவுகள் திறந்தது, சங்கிலி நடந்ததுங்க. அப்போ உபத்திரவங்களில் நீங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கணும். சங்கீதம் 119-107 படிங்க பார்க்கலாம். நேற்று சொன்னோம். சங்கீதம் 119-107 ஒரு சத்தமாக படிங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நான் மிகவும், சங்கீதம் 119-107 படிங்க. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். சொல்லுங்க. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே உங்களுடைய வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கணும். சாதா உபத்திரம் அல்ல, தாவீது மிகுந்த உபத்திரப்படுகிறார். அவர் சொல்றாரு, என்னை நீங்கள் உங்கள் சத்தியத்தின் உங்கள் வார்த்தையின்படி வசனம் என்னை உயிர்ப்பீங்க. நீங்கள் வசனம்தான் உங்களை என்னை தெளிவாக்கும், வசனம்தான் உங்களை கொண்டு போகும், வசனம்தான் உங்களை என்னை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், புதுப்பிக்கும், கட்டும், பாவங்களை மன்னிக்கும். விமோசனம் வசனம். வசனம் தான் பரிசுத்தாவில் நிறைவு செய்யும். வசனம் தான் தீர்க்க சொல்லணும். வசனம் தான் தரிசனம். வசனத்தின் மூலம் அதிசயம் நடக்கும். எல்லாம் வசனம் வசனம் வசனம். வசனப்படி வாழாவிட்டால் நமக்கு பிரச்சனை, உங்களுக்கு எனக்கும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஜெபம் கையை ஊற்றி என்ன ஜெபிக்கணும்? எங்கள் கட்டுப்பாடுகளை உடைத்து விடுதலை தாரும். எங்களுடைய கட்டுப்பாடுகள் சங்கிலி போல பிரச்சனை, சிறைச்சாலை போல போராட்டம், எங்களை விடுதலை தார சொல்ல ஜெபிக்கணும். 8வது காரியம், துன்புறத்திலும் துன்பப்படும் போது விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் துன்புறத்திலும் விசுவாசம் நிலைத்திருந்தது. அப்போஸ்தலர் 7:59-60 படிங்க பார்க்கலாம். இந்த வசனம் அப்போஸ்தலர் 7:59-60 படிங்க. ஒருத்தர் நான் முடிக்க போகிறேன், வேகம் படிங்க. அப்போஸ்தலர் 7:59-60 படிங்க பார்க்கலாம். எவ்வளோ நேரமா? அப்போது கர்த்தராகிய இயேசு என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிருங்க மிகுந்த சத்தமிட்டு. இருக்கிறீங்களா? ஸ்தேவானை கல்லெறிகிறாங்க. ஆனால் அவன் செய்து பாருங்க, முழங்கால் படிட்டு துன்புறுத்தப்படுறாரு. ஆனாலும் விசுவாசத்தை விட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். எப்போல்லாம் நீங்கள் துன்பப்படுறீங்க, யாக்கோபு சொல்கிறாரு, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நடக்கலை, முடியல, என் வியாதி, எனக்கு அவ்வளோதான், என் பிரச்சனை, துன்பம் வருதா, கர்த்தரை நம்புங்க. நீ இடைவிடாமல் தேவன் நம்பிக்கொண்டிரு, அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:59-60 படித்தாங்க. அதே அப்போஸ்தலர் 14:22 இருக்குது. என்னென்னா, மரண பயமில்லாத விசுவாசம், சகிப்புத்தன்மை இருந்தால் போதுங்க. சாவுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மரண பயமில்லாமல் விசுவாசம். ஸ்தேவான் பயப்படல, கலிறாங்க ஜனங்க. அப்போ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாருங்க. ஆண்டவரே இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாத. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு சிலுவையில், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், தெரிஞ்சு அவரை அறிஞ்சு சிலுவையில் அறிஞ்சாங்க. ஆனால் ஏசப்பா ஜெபம் மாறுதலாயிடுது. ஸ்தேவான் அப்படி ஜெபிக்கிறார். இந்த குற்றத்தை இவங்க மேலே கல்லறிறாங்க, நான் சாவ போகிறேன், என் ஜீவன் உமிழ்த்து வரப்போகுது, ஆனாலும்
கல்லறிங்க மேலே ஆண்டவரே நீங்கள் அவங்கள சுமத்தாதீங்க. அப்போ துன்பப்படும் பொழுதும் நாம் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 8வது காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு என்ன ஜெபம்? கை வைத்து பார்க்கலாம். துன்பங்களிலும் உம்மை விடாமல் பிடித்து கொள்ள உதவுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க. துன்பங்களிலும் உம்மை விடாமல் பிடித்து கொள்ள உதவுங்கள். கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்க. 9வது ஜெபக்குறிப்பு. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10 ஜெபக்குறிப்பு நான் சொல்கிறேன். நிறைய ஜெபக்குறிப்பு இருக்குது, 10 மட்டும் எடுத்துக்கிறேன். 9வது ஜெபக்குறிப்பு, ஜாதிகளுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34-35, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2-3. மறுபடியும் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 10:34-35, அப்போஸ்தலர் 13:2-3. மிஷனரி அழைப்பு. புதிய தேசங்களில் அப்போஸ்தலனை போல் போய் ஊழியம் செய்தார். அவரோ கூட இந்த ஊழியம் செய்தாங்க. சுவிசேஷம் சொல்ல, ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல தேசமாய் போனாங்க. கண்டம் விட்டு கண்டம் போனாங்க. கிராமம் விட்டு கிராமம் போனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஊழியம் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். எல்லாம் கைத்தட்டி பாடுவோமா? சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாற வேண்டும். என் தேசையில்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேசையில்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை. எல்லாம் பாடுவோமா? எல்லாம் கையை அசைத்து, கையை அசைத்து. ஆராதனை, 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 ஆராதனை அன்பரேசு. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. கேட்குறாங்களே இல்லையோ, யாரை சந்திக்கிறீங்க, உங்களை என்ன வேணால் பேசிட்டோம், நீங்கள் சொல்லிவிடுங்க. உங்கள் ரத்தப்பழியை கழிச்சிங்க, ஏன் ரத்தப்பழியை கழிச்சிங்க. சுவிசேஷம் டைம் இருக்கும்போது சொல்லிவிடுங்க. கேட்குறாங்களே இல்லையோ, பவுலை தூக்கி கட்டி வச்சாங்க, சிறைச்சாலை போட்டாங்க. பேதுரு தூக்கி சிறைச்சாலை கட்டி வச்சாங்க. சுவிசேஷம் மொழி செய்வதற்காக தடை வரும், எதிர்ப்பு வரும். பயந்துராதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். கையை தட்டுவோமா? கையை தட்டுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லா ஜாதிகளுக்கும் உமது சுவிசேஷம் செல்ல வழி தருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஜாதிகள் சொல்லுங்க. எல்லா ஜாதிகளுக்கும் உமது சுவிசேஷம் செல்ல வழியை திறக்க வேணும். கடைசியாக 10 சொல்ல போகிறேன். தேவ சித்தம் நிறைவேறணும். என்னங்க? அப்போ சில நாட்களில் உன் விருப்பம் என் விருப்பம் இல்லை சிஸ்டர். ஐயா, ஆசை என் ஆசை இல்லை. ஊழியமான இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேறணும், தேவ விருப்பம் நிறைவேறணும். வசனம் அப்போஸ்தலர் 16:6-10, அப்போஸ்தலர் 20:24, அப்போஸ்தலர் 16:6-10, அப்போஸ்தலர் 20:24 வசனம். தேவன் நம்மை வழி நடத்தணும். சொந்த விருப்பம் அல்ல, தேவ சித்தம். நான் முடிக்க போகிறேன். தேவன் நான் உங்களை வழிநடத்தணும். இப்போ யார் உங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க? உங்கள் ஊழியத்தை, உங்கள் குடும்பத்தை யார் வழி நடத்துகிறாங்க? உங்கள் ஜெப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உங்களை யார் ஆண் நடத்துகிறாரோ, தனிப்பட்ட மனுஷன் நடத்துகிறானா? தேவன் தான் உங்களை வழி நடத்தணும். அடுத்தபடியாக சொந்த விருப்பம் அல்ல. ஏன் எனக்கு பல விருப்பங்குது, ஏன் விருப்பம் அல்ல, தேவ விருப்பம் என்ன? தேவனுடைய விருப்பம், தேவ சித்தம்
உன் வாழ்க்கையில் நிறைவேறினால் சபை பெருகும், ஆத்மா பெறுவாங்க, தேசத்திலே அநேக ஆண்டுகள் கொண்டு வருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன ஜெபிக்கணும்? என் வாழ்க்கையிலே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 10 ஜெபம் விண்ணப்பம் சொல்லிக்கிறேன். இதை செஞ்சாங்க, சபை வளர்ந்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, தேசம் சபை மகிழ்ச்சியாக இருந்தது. 10 சுருக்கமாக சொல்கிறேன். 1, பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ள வேணும் சபை. 2வது, சபை ஒற்றுமையாக இருக்கணும். 3, தைரியமான சாட்சியாக இருக்கணும், சுவிசேஷம் சொல்ல தைரியம் வேண்டும். 4வது, அற்புதம் அடையாளம் நடக்கணும். அடுத்தது, தியாக மனசு இருக்கணும். அடுத்தது, ஞானம் பரிசுத்தம் இருக்கணும். அடுத்தது, விடுதலை. அடுத்தது, நிலைத்த விசுவாசம். பாடு வரும்போது, துன்பம் வரும்போது விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. கடைசியாக, ஊழியம் செய்ய வேண்டும். மிஷன் ஊழியம். மிஷனரி கடந்து போனாங்க, பல தேசங்கள் கடந்து போனாங்க, நாம் கடந்து போக வேண்டும். கடைசியாக தேவ சித்தம் நிறைவேறணும். இந்த 10 ஜெப குறிப்புகள் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க, நடந்தது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தவங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, விசுவாசியாக நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க் 16 சொல்லப்படுது, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசம் துரத்துவீங்க, நவமான பாஷை பேசுவீங்க, வியாதியை கனமாக்குங்க. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மத்தேயுவில் கடைசி அதிகாரத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல சீஷராக்குங்கள். சிவசேஷன் நம்ம விழுந்த கடமை, ஆத்துமால் ஆதாயம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு நான் ஒரு குடும்பத்தையாவது, ஒரு நபரையாவது நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணும், ஒருவரையாவது கிறிஸ்துவுக்கு வழிநடத்த வேண்டும் சொல்லி எல்லாம் பணங்கள் படிவிடுவோமா? இந்த 10 விண்ணப்ப ஜெபத்தை கத்தை கேட்கும்படியாக எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாறவே. இந்த வார்த்தையில் நமக்கு ஆண்டு சபையில் அப்போ சில புத்தகத்தை 10 விண்ணப்பம் பண்ணாங்க. ஊழியம் பெருகணும், சபை பெருகணும், நீ ஊழியம் செய்யணும், உன் மூலம் அநேக அதிசயம் நடக்கணும்.